அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல ஆஷோரா ஸ்பெஷலா நெய்யும் தேங்காய் பாலும் கமகமன்னு மணக்கிற ஒரு பாரம்பரியமான பாச்சோறு ரெசிபி பார்க்க போறோம். கூடவே கிளைமேக்ஸ்ல தொண்டைய குளுகுளுப்பாக்குற ஒரு ஸ்பெஷல் சர்பத்தும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பாச்சோருக்கு பேஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு பாத்திரத்துல 1/4 படி குண்டு பச்சரிசிய நல்லா கழுவி 800 மில்லி தண்ணீர் ஊற்றி மூடி 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அது அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த கேப்ல ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீரை கொதிக்க வச்சு அதுல ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி சேர்த்து நல்லா சாஃப்டா வேக வச்சு தனியா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஊற வச்ச அரிசிய நாம அளந்து ஊத்துன அதே தண்ணீரோட சேர்த்துக்கோங்க. கூடவே சுவைக்காக சிறிது உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் வர்ற வரைக்கும் நல்ல குழைய வேக வைங்க. அரிசி வெந்ததும் தேங்காயிலிருந்து 2வதா எடுத்த தண்ணீர் பால் தேவையான அளவு ஊற்றி நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடுங்க. இப்போ இனிப்புக்காக 1/4 படி சீனி, இது கூடவே நாம தனியா வேக வச்சிருக்கோமே அந்த ஜவ்வரிசி, இரண்டையும் உள்ள போடுங்க. சீனி நல்லா கரைஞ்சதும் இந்த ரெசிபியோட ராயல் டச், நல்ல திக்கா எடுத்த தேங்காயின் முதல் பால், தலைப்பால் தேவையான அளவு ஊற்றி லேசா கிண்டி விடுங்க. தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது மக்களே. லேசா ஒரு கொதி வந்தா போதும். உடனே அடுப்பை அடக்கிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம நாகூர் பிராண்ட் வாசனைக்காக 2 டீஸ்பூன் கேடிஆர் பன்னீர் ஊத்துங்க. அப்பாடா, இந்த பன்னீர் வாசம் தூக்கும் போதே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வீட்ல என்ன விசேஷம்னு எட்டி பாப்பாங்க. இப்போ இதுக்கு ஒரு வெயிட்டான நெய் தாளிப்பு கொடுக்க போறோம். ஒரு குட்டி கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் உலர் திராட்சை சேர்த்து நல்லா கோல்டன் கலர்ல வறுத்து அப்படியே எடுத்து நம்ம பாச்சோர்ல கொட்டி சடசடன்னு சேர்த்துக்கோங்க.
கடைசியா மெல்லும் போது கிறிஸ்பியா இருக்கிற 1/4 கப் தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்து சும்மா மாசா ஒரு கலக்கு கலக்குனீங்கன்னா மணக்க மணக்க ஆஷூரா பாச்சோறு தயார். அப்பாடா, சுட சுட பாச்சோறு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்ப தொண்டைக்கு ஜில்லுன்னு ஒரு எலுமிச்சை சர்பத் இருந்தா எப்படி இருக்கும், அதை தான் இப்ப பார்க்க போறோம். சர்க்கரை பாகு காய்ச்சி டைம் வேஸ்ட் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 250 கிராம் சீனி, அது கூட நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக 4 ஏலக்காயை சேர்த்து சும்மா நைஸா பவுடரா அரைச்சு ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்படி அரைச்சா சீனி சட்டுன்னு கரைஞ்சிடும் மக்களே. இப்போ இதுல 3 பெரிய எலுமிச்சை பழத்தை எடுத்து நல்லா பிழிஞ்சு சார உள்ள ஊத்துங்க. கூடவே 1 லிட்டர் தண்ணீர் ஊத்திக்கோங்க. இப்போ இதுல நம்ம சீக்ரெட் டச் 1 டீஸ்பூன் கேடிஆர் பன்னீர் ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் சர்பத்துக்கு நல்ல கடையில குடிக்கிற மாதிரி கலர் கொடுக்கறதுக்காக சிறிது மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடையில கெமிக்கல் கலர் சேர்ப்பாங்க, நாம நம்ம உடம்புக்கு ஹெல்தியா மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் மக்களே. இப்போ சீனிய நல்லா கரையிற மாதிரி ஒரு கிண்டி கிண்டி ஐஸ் கட்டிகளை அள்ளி போட்டீங்கன்னா ஜில் ஜில் எலுமிச்சை சர்பத் தயார். ஒரு தட்டுல சுட சுட நெய் மினுமினுக்கிற பாச்சோரை வச்சு பக்கத்துல இந்த ஜில்லுன்னு இருக்கிற எலுமிச்சை சர்பத்தையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா அமிர்தமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடா ஒன்னு ஜில்லுன்னு ஒன்னு, காம்பினேஷன் சும்மா வேற லெவல். நீங்களும் உங்க வீட்ல இந்த பாரம்பரிய ஆஷூரா பாச்சோறு மற்றும் சர்பத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திப்போம். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.